மெடிடேஷன்னா என்ன? மெடிடேஷன் செய்கிறதுக்கு 3 சிறந்த வழிகள் என்னென்ன? மெடிடேஷன்றதை எப்படி நம்ம நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம்? மெடிடேஷன் செய்யும் பொழுது பிகினர்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? எல்லாத்தையும் இந்த வார தகவலில் பார்க்கலாமா அன்பு அமிகோஸ்? என்னுடைய நண்பர் ஒருவர், அவருக்கு மெடிடேஷனில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. ஒரு நாள் என்கிட்ட வந்தார், வந்து கேட்டார், பாலா நீங்கள் பண்ணுறீங்களா மெடிடேஷன் கேட்டார். நான் சொன்னேன், இல்லை நான் பண்ணுறதில்ல, எனக்கு பழக்கம் இல்லைன்னு. ஏன் பண்ணுறதில்ல, ஈஸி தானே பண்ணலாம்லன்னு கேட்டார். நான் சொன்னேன், மெடிடேஷன்னா ஒரே நிலையில் இருக்கணும், ஒரு சிந்தனையில் இருக்கணும், வேறு சிந்தனை போகக்கூடாது, அது ரொம்ப கஷ்டமாச்சேன்னு கேட்டார். அதுக்கு வர சொன்னார், கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான், ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை கூட்டி போனார். அவர் சட்டப்பையிலேருந்து ஒரு ரூபா காயின் எடுத்தார், எடுத்து டேபிளில் வச்சார். வச்சுட்டு இப்போ நான் 3 எண்ண போகிறேன். நான் கரெக்டாக 3ஆவது எண்ணும் பொழுது தான், 3ன்னு சொல்லும் பொழுது தான் நீங்கள் அந்த காயினை எடுத்து என் பாக்கெட்டில் போடணும். நான் 3 சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், கரெக்டாக 3ஆவது சொல்லும் பொழுது தான் எடுத்து என் பாக்கெட்டில் போடணுன்னார். சரின்னு சொன்னேன். முதல்ல 1ன்னு சொன்னார், அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அந்த காயினை. 2ன்னு சொன்னார், மறுபடியும் பார்த்துட்டே இருந்தேன் அந்த காயினை. அதுக்கப்புறம் அவர் 3 சொல்லவே இல்லை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன், சொல்லுவார்னு சொல்லவே இல்லை மனுஷன். அதுக்கப்புறம் கடுப்பாகி, என்னென்ன சும்மா வேலையில்லாம நினச்சிட்டு இருக்கியா, என்னை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு காயினை போட்டு 3 சொல்லுவேன், காயினை எடுத்து போடுன்ற, என்ன சொல்லவே மாட்டேன்ற, சொல்லியான்னு. அதுக்கு சொன்னார், நீங்கள் செஞ்ச முதல் மெடிடேஷன் இதுதான், இதுக்கு பேர் தான் மெடிடேஷன்னார். என்னது இதுக்கு பேர் மெடிடேஷனா? வெறும் காயினை தான் பார்த்துட்டு இருந்தேன், நான் கண்ணை மூடல, மூச்சு விடல, அப்புறம் எப்படியா மெடிடேஷன் கேட்டேன். இதை தான் எல்லாரும் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. மெடிடேஷன்றது சும்மா அப்படி காலை அப்படி லோட்டஸ் போஸ்டில் வச்சுட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சு விட்டு மூச்சை கான்சென்ட்ரேட் பண்ணுறது மட்டும் மெடிடேஷன் கிடையாது. மெடிடேஷன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பீயிங் இன் த ப்ரெசன்ட், பீயிங் ஹியர். வேறு எங்கேயுமே சிந்தனைகள் இல்லாமல் பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ உங்களுடைய சிந்தனை ஒரே இதில் இருக்கும்பொழுது தான் அதுக்கு பேர் தான் மெடிடேஷன். இப்போது இந்த லாஸ்ட் ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய சிந்தனை பூரா எங்கே இருந்துச்சு? அந்த காயின் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. அந்த காயினை எடுக்கணும், கரெக்டாக 3க்காக வெயிட் பண்ணணும், 3 சொல்கிறப்ப அந்த காயின் எடுத்து என் பாக்கெட்டில் போடணும். அந்த ஒரு தாட் மட்டும் தான் லாஸ்ட் 2 நிமிஷம் ஓடிட்டே இருந்துச்சு, வேற எந்த தாட்டுமே இல்லை. அதனால இதுக்கு பேர் தான் மெடிடேஷன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 டெக்னிக் சொல்கிறேன்னா, இதை செய்யுங்க, கண்டிப்பாக நீங்களும் மெடிடேஷன் செய்யலான்னார். சரி சொல்கிறாரே, நல்லா சொல்கிறாரே, அந்த 3 டெக்னிக்ஸ் என்னன்னு கேட்டேன். அதில் முதல் டெக்னிக்கு, நீங்கள் எந்த வேலை செய்யும் பொழுதும் அந்த வேலை செய்கிறப்ப உங்களுடைய ப்ரீதிங் பேட்டர்ன் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ப்ரீதிங்கில் மட்டும் வைங்க. சமைக்கிறீங்களா, சமைக்கிறப்பையும் உங்களுடைய ப்ரீதிங் எந்த அளவுக்கு ஸ்லோவாக ப்ரீதிங் பண்ணுறீங்க, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ப்ரீத் இன் பண்ணுறப்ப உங்களுடைய சென்சேஷன் எப்படி இருக்குது, கோல்டாக இருக்கா இல்லை ஹாட்டாக இருக்கா மூக்கு கீழே. நீங்கள் ப்ரீத் இன் பண்ணும்பொழுது எங்கெல்லாம் ஏர் போகுது, ப்ரீத் அவுட் பண்ணும்பொழுது எப்படி ஏர் வெளியே வருது, அப்படி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட ப்ரீத் இன் பண்ணும் பொழுதும் ப்ரீத் அவுட் பண்ணும் பொழுதும் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும், சமைக்கும் பொழுது, டிவி பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலை செய்யும் பொழுது கூடவே ப்ரீதையும் நோட்டீஸ் பண்ணினா உன்னால் மெடிடேஷன் ஈஸியாக பண்ண முடியும்னார். நானும் செஞ்சுட்டு இருந்தேன். 2வது டெக்னிக் என்னென்னா, நடக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு டெக்னிக்கு. நடக்கிறப்ப லெஃப்ட் கால் எடுத்து வைக்கும் பொழுது லெஃப்ட்னு சொல்ல, ரைட்டு கால் எடுத்து வைக்கும் பொழுது ரைட்னு சொல்ல, மறுபடியும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு வா. இது அந்த செகண்ட் எக்ஸசைஸ்லேயே முதல் பாகம். 2வது பாகம் என்னன்னா, நீ லெஃப்ட் கால் எடுத்து வைக்கும்போது லெஃப்ட்னு சொல்ல, ரைட்டு காலை மறந்துடு, மறுபடியும் லெஃப்ட் கால் எடுத்து வைக்கும்போது லெஃப்ட்டை, மறுபடியும் லெஃப்ட் கால் எடுத்து வைக்கும்போது லெஃப்ட்டை, லெஃப்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. அதே மாதிரி ரைட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. எடுத்து ரைட் ரைட் ரைட். நீ ஒவ்வொரு தடவை நடக்கும் பொழுதும், ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, எங்கெல்லாம் நடக்கிறியோ, எப்பெல்லாம் நடக்கிறியோ அப்பெல்லாம்
இந்த 3 இதையும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணு, மாற்றி மாற்றி பண்ணு. முதல்ல லெஃப்ட் ரைட், அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ரைட்டு, மறுபடியும் லெஃப்ட் ரைட், அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ரைட்டு. இதை நீ செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உனக்கு கான்சன்ட்ரேஷன் கூடும், உன்னுடைய மனசு ஒருநிலைப்படும், ஒரே தாட்டில் மட்டும்தான் இருக்கும். உன்னுடைய லெக்கில் அண்ட் அந்த கவுண்டில் 2ல் மட்டும்தான் இருக்கும். 3வது டெக்னிக் இதுதான், ரெகுலராக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கு. இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு இடத்துல உட்காருங்க, லோட்டஸ் போஸ்டில் உட்காருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, செவத்தில் சாஞ்சு உட்காருங்க. ஏன்னா பின்னாடி சாயாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ செவத்தில் சாஞ்சு உட்காருங்க. பிகினர்ஸ் சாஞ்சு உட்காந்துட்டு நீங்கள் ப்ரீத் இன் பண்ணுங்க. கண்ணை மூடுறதுனா மூடிக்கோங்க, இல்லாட்டினா கண்ணை திறந்து வச்சிருக்கனா வச்சிருக்கலாம். கண்ணை திறந்து வச்சிருந்தா மேபி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். கண்ணை மூடினா மனசை ஒருநிலைப்படுத்துறது கொஞ்சம் ஈஸி. ஸோ ப்ரீத் இன் பண்ணுங்க. ப்ரீத் இன் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. எப்படி போகுது ஏர், எந்த பேசேஜ் வழியாக போகுது, எப்படி ஏர் ஃபில் ஆகுது, உங்களுடைய சென்சேஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய எல்லா பாடி பார்ட்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் ப்ரீத் இன் பண்ணும்பொழுது எந்தெந்த பாடி பார்ட்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகுது, ப்ரீத் அவுட் பண்ணும்பொழுது எப்படி ஏர் வெளியே போகுது, இப்படி உங்களுடைய ப்ரீதிங்கில் மட்டும் கம்ப்ளீட் ஃபோக்கஸை வைங்க. உங்களுடைய ஒரே ஒரு தாட் ப்ரீதிங்கில் மட்டும்தான் இருக்கணும். இதுதான் அந்த 3வது எக்ஸசைஸை. இப்போ பிகினர்ஸை கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மனசு அலைப்பாயும். ஏன்னா நம்ம மனசு ஒரு குரங்கு, ஒரு தாட்லேருந்து அடுத்த தாட். நமக்கு நேற்று படம் பார்த்தோமே, அது என்னாச்சு, இன்னைக்கு மேட்ச் இருக்கு, அது என்னாச்சு, இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு என்னாச்சு, காலேஜ் இருக்கு என்னாச்சு, ஹோம் ஒர்க் இருக்கு, இப்படி நம்மளுடைய மனசு மைண்டை அலை பாஞ்சிட்டே இருக்கும். அது நார்மல் தான், பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக அது வரதான் செய்யும். அது ஓகே. நீங்கள் அப்படி மனசு அலை பாய்ஞ்சாலும் மறுபடி டக்குன்னு ப்ரீதிங் வாங்க. மனசு அலைப்பாயுதா, மறுபடியும் டக்குன்னு ப்ரீதிங் வாங்க. அலைப்பாய பாய எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் மறுபடியும் ப்ரீதிங் வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மனசு அலைப்பாய விடுங்க, இருந்தாலும் மறுபடியும் ப்ரீதிங்கே வாங்க. நம்மால் ஒருத்தர் நான் உங்களுக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குவான்னு கேட்டார். சரின்னு சொன்னேன். நான் இப்போ 3 எண்ண போகிறேன், கரெக்டாக 3 சொல்லும் பொழுது அந்த காயின் எடுத்து என் பாக்கெட்டில் போடணுன்னார். எல்லாம் ஓகே, ஆனால் அந்த குருட்டு பிச்சைக்காரன் பாவம் இல்லையா அப்படின்னு. நீங்கள் இப்போ உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்துங்க. டன்னு டைப் பண்ணுங்க. DONE, D லெஃப்ட் ஹேண்ட், ஓவர் ரைட் ஹேண்ட், என்ன லெஃப்ட் ஹேண்ட், E ரைட் ஹேண்ட். டன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் அன்பு அமிகோஸ்.